நண்பன் அழைத்ததால் நம்பி சென்ற இளைஞர், நைசாக பேசி மதுவை ஊற்றிக் கொடுத்த நண்பன், மதுபோதை தலைக்கேறியதும் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? ரோட்டோரத்துல இளைஞர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அந்த இளைஞர் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தர் அந்த இளைஞர் பக்கத்துல உள்ள பாரதி நகரை சேர்ந்த பெயிண்டர் மணிகண்டன் சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் மணிகண்டனை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல மணிகண்டனுக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு அவரோட பெற்றோர்கிட்டையும் மனைவி கிட்டையும் ஊர் மக்கள் ஒரு சிலர் கிட்டையும் விசாரிச்சாங்க. அதுல எந்த துப்பும் கிடைக்காததால அடுத்ததா போலீஸ் மணிகண்டனுடைய செல்போனை கைப்பற்றி யார் யார்கிட்டலாம் அவர் கடைசியா போன்ல பேசியிருக்காருங்கிறத செக் பண்ணி பார்த்தாங்க. அப்போ வினுகுமாருங்கிற இளைஞர்கிட்ட மணிகண்டன் கடைசியா செல்போன்ல பேசி இருந்தது தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த வினுகுமாரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. சேலம் மேட்டூர் பாரதி நகரை சேர்ந்த மணிகண்டன் பெயிண்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய மனைவி கௌசல்யா, இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. மணிகண்டனும் அதே ஏரியாவை சேர்ந்த வினுகுமாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் நைட்டு நேரத்துல டாஸ்மாக் கடையில உட்கார்ந்து மது குடிக்கிறது வழக்கம். அப்படி வழக்கம் போல மணிகண்டனும் வினுகுமாரும் மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்குமே 2 பேரோடைய சொந்த பந்தங்களை பத்தியும் நல்லா தெரியும். அதனால மது குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொந்த பந்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப மணிகண்டன் வினுகுமாரோட அம்மாவை பத்தி தப்பா பேசினதா தெரியுது. எங்க அம்மாவை பத்தி பேசாதன்னு வினுகுமார் சொல்லியும் மணிகண்டன் கேக்குற மாதிரி இல்ல. அன்னையில இருந்து மணிகண்டன் மேல கொலை வெறியில இருந்திருக்கான் வினுகுமார். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் மணிகண்டனுக்கு போன் பண்ண வினுகுமார் மது குடிக்கிறதுக்கு போலான்னு கூப்பிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வேலையில இருந்த மணிகண்டன் நண்பன் வினு கூப்பிட்டதும் கிளம்பி போக 2 பேரும் உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே மணிகண்டன் மேல கோபத்துல இருந்த வினு கையில கத்தியையும் கிரிக்கெட் ஸ்டெம்பையும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். மணிகண்டனுக்கு மதுவை ஊத்தி கொடுத்த வினு ஃபுல் போதையில இருந்த மணிகண்டனை கத்தியால குத்துனது மட்டும் இல்லாம ஸ்டெம்பால சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து மணிகண்டன் சடலத்தை சாலையோரத்துல வீசிட்டு தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு மின்னல் வேகத்துல எஸ்கேப் ஆகியிருக்கான் வினுகுமார். மணிகண்டன் கொலை செய்யறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவருடைய பாட்டி வீட்டுக்கு போன வினுகுமார் உன் பேரனை கொலை செய்யாம விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான். வினுகுமார் போதையில தான் ஏதோ உளறான்னு அவங்களும் அதை பெருசா கண்டுக்கல. செல்போன் நம்பரை வச்சு தலைமறைவா இருந்த வினுகுமாரை பிடிச்சு விசாரிச்சதுலதான் மொத்த உண்மையும் தெரிய வந்துச்சு. உயிருக்கு உயிரா பழகின நண்பனை கொடூரமா கொலை பண்ண வினுகுமார் மேல கொலை கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.